பூம்புகாரின் மைந்த நெல்லோ நானும் பூம்புகாரின் மைந்த நெல்லோ நானும் கோவல நாம் ஓடி வாரேன் சபையோரே ஐயா பெரியோரே பூம்புகாரின் மைந்த நெல்லோ அவரும் பூம்புகாரின் மைந்த நெல்லோ நானும் மாநாய்க்கன் மகளும் நெல்லோ வடிவழகி கண்ணகி நான் ஓடி வாரேன் அவையோரே அம்மா பெரியோரே மாநாய்க்கன் மகளும் நெல்லோ அவ மாநாய்க்கன் மகளும் மல்லோ நானும் மாசாத்துவான் மைந்த நெல்லோ நானும் மாசாத்துவான் மைந்த நெல்லோ நானும் வணிக நாம் நாடி வாரேன் சபையோரே ஐயா பெரியோரே மாசாத்துவான் மைந்த நெல்லோ அவனும் மாசாத்துவான் மைந்த நெல்லோ நானும் பெருவணிகன் மனையாளல்லோ கற்பு கரிசி கண்ணகி நான் நாடி வாரேன் அவையோரே அம்மா பெரியோரே பெருவணிகன் மனையாளல்லோ அவ பெருமணிகன் மனையாளல்லோ உனது நடையை பார்த்து எண்ணம் தோற்றுப் போய்விட்டது கண்ணகி. குற்றமற்ற தூய பசும்பொன் போன்றவளே, எனது வாழ்க்கைக்கு ஒளியேற்ற வந்திருக்கிறாய். மிக்க மகிழ்ச்சி. எல்லாம் அந்த இறைவனின் அருள். கண்ணகி, நாம் இருவரும் எமது மாளிகைக்கு போவோமா? ஆமாம், ஒன்றாக சேர்ந்தே போவோம். பொன்னானதோர் மாளிகைக்கு கோவலன் நானும் இப்போ மகிழ்ச்சியுடன் போகின்றோமே கண்ணகியும் தானும். பூந்தோட்ட மாளிகைக்கு கண்ணகி நானும் இப்போ உவகையுடன் போகின்றோனே நாதனுடன் நானும். பன்னிரண்டு வயது நிரம்பிய கன்னிகை மாதவி என்பவள் 7 ஆண்டாக தான் கற்று வந்த ஆடற்கலையை அரசர் முன் அரங்கேற்றம் செய்ய வருகிறாள் என்பதை இத்தால் அறிய தருகிறோம். நானும் சோழ மகராசன் அல்லோ, நானும் வடநாட்டில் கொடி நாட்டி வருகின்றேன் தமிழன் புகழ் பரப்பி. சோழ மகராசன் அல்லோ, நானும் கரிகாலன் பேரன் அல்லோ. இன்று பூம்புகாரில் அரங்காடல் காண வந்தேன் ஐயா பெரியோரே அம்மா தாய்மாரே, அரங்காடல் காண வந்தேன். மயில் போலே நடை நடந்து மாதவி நானும் இப்போ சபை முன்னே தோன்றுகிறேன். மாதவி தானும் பூம்புகாரில் வாழ்ந்து வந்த மாதவி நானும் அவ 2 மலித்தும் பயின்று வந்தாள். மாதவி தானும் பண்ணாங்கும் பண்ணுக்கி சேர்ந்த 11 கூத்தும் அங்கே அரங்கேற்றம் காண வந்தாள். மாதவி தானும் அங்கே அரங்கேற்றம் காண வந்தாள். மாதவி தானும் மாதவியே, உன் அரங்கேற்றம் காண ஆவலாக வந்தேன். எங்கே உன் நடனத்தை தொடங்க. உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும் அரசே. புள்ளலிலே காற்றும் இசைந்தாடும் யாழ்
மாதவியே, உனது சிறந்த நடனத்தை கண்டு நான் மனம் மகிழ்ந்தேன். அதனை பாராட்டி உனக்கு தலைக்கோணி என்னும் சிறந்த பட்டத்தை கொடுக்கிறேன். நன்றி அரசே. இதோ பச்சை மாலை ஒன்றையும் தருகிறேன். அந்த மாலையை 1000 பொற்காசு கொடுத்து வாங்க வல்லவர் அவளை திருமணம் செய்யலாம் என்று எத்தால் ஆணையிடுகிறேன். ஒரு செல்வந்தனை தேடியல்லோ மாதவி நானும் இப்போ வீட்டுக்குடனே போகின்றேனே. மாதவி தானும் மாளிகை வசம் வேண்டியல்லோ மாதவி நானும் அவ செருக்குடனே போகின்றவாம். மாதவி தானும் அவ செருக்குடனே போகின்றவாம். மாதவி தானும் அந்த மாலையை 1000 பொற்காசு கொடுத்து வாங்க வல்லவர் அவளை திருமணம் செய்யலாம் என்பது அரச கட்டளை, அரச கட்டளை, அரச கட்டளை. ஒரு செல்வந்தனை தேடியல்லோ மாதவி நானும் இப்போ சீக்கிரமாய் நாடி வந்தேன். மாதவி நானும் இப்போ சீக்கிரமாய் நாடி வந்தா. மாதவி தானும் மாதவி மேல் மையல் கொண்டேனே, பொன் கொடுத்து வாங்க வந்தேனே. கணிகையிடம் மயங்கி நின்றேனே, அவள் அழகினிலே சிந்தை இழந்தேனே. இதோ இந்த பொன்னை பெற்றுக்கொள். நான் உன்னை திருமணம் செய்ய விரும்புகிறேன். மிக்க மகிழ்ச்சி நாதரே. செல்வந்தனில் துணையுடனே மாதவி தானும் இப்போ களிப்புடனே போகின்றளாம். மாதவி தானும் பூங்கோதை துணை கொள்து கோவலன் தானும் இப்போ மதிமயங்கி போகின்றளாம். கோவலன் தானும் நாம் இருவரும் காவிரி கடற்கரைக்கு செல்வோமா? அதற்கென்ன, போகலாமே. பூம்புகார் கரையினிலே கவிரியை தேடி இப்போ அலங்கார தேவதையாய் வனப்புடன் வந்தாளாம். ஆடிப்பெருக்கு காவிரி போல் கோவலனும் வந்தானாம். கோவலனும் வந்தானாம். மாதவியும் வந்தாளாம். யாழெடுத்து இசை மீட்டி பாட்டு பாடுங்களே. சரி, பாடுகிறேன். திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோலது ஓச்சி, கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாலி காவேரி. கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவா தோழிதழ் காயல் கண்ணாய். மங்கை மாத பெருங்கெற்பென்று அறிந்தேன் வாலி காவேரி. நானும் ஒரு பாடல் பாடப் போகிறேன். யாழை தருகிறீர்களா? இதோ எடுத்துக்கொள், பாடலை பாடு, நான் கேட்கிறேன். மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பூவாடை அது போர்த்து கருங்கையில் கண் விழித்து ஒல்கி நடந்தாய் வாலி காவேரி. கருங்கையில் கண் விழித்து ஒல்கி நடந்ததெல்லாம் நின் கணவன் திறந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாலி காவேரி. நீங்கள் ஏன் கோபம் கொள்கிறீர்கள்? நீ பாடிய பாட்டுக்கு பொருள் என்ன?
நீங்கள் பாடிய பாட்டுக்கு என்ன பொருளோ? இந்த பாடலில் கங்கையை அடைந்து அவளோடு உறவு கொண்டாலும் சோழ நாட்டின் காவிரி பிணக்கு கொள்வதில்லை என்று குமரியாற்றை குறிப்பிட்டு பாடினேன். தவறாக புரிந்து கொண்டாயா மாதவி? கற்பென்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது. இதில் ஆணுக்கொரு நீதி பெண்ணுக்கொரு நீதியா? புரிகிறது மாதவி, நன்றாக புரிகிறது. என்னிடமே நீ வேறொருவரை காதலிக்க உரிமை கேட்கிறாய் இல்லையா? நான் கணிகைதான், ஆனால் உங்களை தவிர வேறு ஒருவரையும் நினைத்ததில்லை. உங்களது பாட்டின் பொருளை தவறாக கருதி அதற்கு எதிராக பாடலை பாடிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். உன்னை நம்பி என் தாய் தந்தை உறவினர் கற்புக்கரசி கண்ணகியை விட்டு வந்தேனே. உன்னால் என் மதி செல்வம் அனைத்தையும் இழந்தேனே. கண்ணகியை விட்டு வந்ததற்கு எனக்கு சரியான தண்டனை கொடுத்து விட்டாய். நான் உன்னை விட்டு போகிறேன். போகாதீர்கள், என்னை விட்டு போகாதீர்கள். மாதவி மறந்தாள் தன்னுயிரை, யாழாதல் நரம்பில் ஊழமந்து, காதலில் வரியில் ஊடல் வர, கோவலனை பிரிந்தனள் மாதவியும், மாதவியும் அடைந்தாள் வேதனையை, மாதவியும் அடைந்தாள் வேதனையை. ஆருயிர் கணவனே தொலைத்து விட்டேன் என் கண்ணையலோ நான் இழந்து விட்டேன். பாரினிலே நான் துணை இழந்தேன், பாரினிலே நான் துணை இழந்தேன். பத்தினிகள் நகி கவலையுற்றாள் இங்கே, விசும்பி விசும்பி அவள் பதை பதைத்தாள், விசும்பு விசும்பி அவள் பதை பதைத்தாள். மதியிழந்தேன் நான், மதியிழந்தேன் அந்த கணிகையினால் என் பொருளிழந்தேன். சொந்தமிழந்தேன் நான், சுற்றமிழந்தேன் அந்த நத்தகியால் என் மானமிழந்தேன். அந்த நர்த்தகியால் அவள் மானமிழந்தாள். கண்ணகி, கண்ணகி! குபேரனுக்கு இணையான செல்வம் பெற்ற தாங்கள் இந்த கோலத்தில் இருப்பது? மாதவிக்கு கொடுப்பதற்கு செல்வம் இல்லை என்று தானா திரும்பி விட்டீர்கள்? கண்ணகி, என்னை மன்னித்து விடு. பூம்புகாரன் பெருவணிகன் என்ற பெயர் போனது. வாலிபத்தின் சுகத்தால் கடல் வாணிபத்தை இழந்தேன். இனி கரையேற வழியேது கண்ணகி? நாளை காலை பகலவன் எழுவதற்கு முன் நான் பூம்புகாரை விட்டு செல்ல வேண்டும். என்னை தனியாக விட்டு எங்கும் செல்லாதீர்கள். சரி, இருவரும் சேர்ந்தே போகலாம். பூம்புகாரில் வாழ்வதென்றால் கண்ணகியே பெண்ணே, அவமானம் ஆகுமடி என்னவளே பெண்ணே. இரவோடு இரவாக நகர் விட்டு போவோம், பொடி நடையாய் நடந்தேனும் மதுரைக்கு போவோம். பொடி நடையாய் நடந்தேனும் மதுரைக்கு போனான். ஏன் வாட்டமாக இருக்கிறீர்கள்? மீண்டும் வாணிபத்தில் ஈடுபட என்ன வழி என்று சிந்திக்கிறேன். நான் ஒரு யோசனை சொல்லவா? நாம் திருமணத்தின் பரிசாக வாங்கி தந்த இந்த காசிலம்பை விற்று... சிலம்புகளை விற்பதா? இல்லை இல்லை. பரவாயில்லை,
உங்கள் தேவைக்கு உதவாத சிலம்பினால் எந்த பயனும் இல்லை. தயவு செய்து சிலம்பை விற்று வாருங்கள். சரி, ஒரு சிலம்பை மட்டும் கொடு, நான் சென்று வித்து வருகிறேன். கண்ணகியின் சிலம்பு கொண்டு கோவலன் நானும் இப்போ விற்று வர போகின்றேனே. வறியவன் தானும் விற்று வர போகின்றேனே. வறியவன் தானும் விற்று வர போகின்றாராம் கோவலன் தானும். மீன் கொடியை கொண்டவனாம் பாண்டிய நானும் செங்கோலை தாங்கி வரும் காவலர் சூழ என் பட்டத்து ராணியுடன் சபையினுள் வந்தேன். சான்றோர்கள் கூடியுள்ள சபையினுள் வந்தேன். சான்றோர்கள் கூடியுள்ள சபையினுள் வந்தான். என்ன நடந்தது கோப்பெருந்தேவி? எனது பரம்பரை சிலம்பு உடைந்து விட்டது அரசே. எனக்கு கவலையாக இருக்கிறது. அதனால் என்ன கவலை எதற்கு அரசி? உடைந்தது என்ன மட்பாண்டமா? இப்பொழுதே உருக்கி ஒட்ட வைத்து விடுவோம். யாரங்கே? அரசே, நம் அரண்மனை பொற்கல்லரிடம் கொடுத்து உடனே இதனை ஒட்டச் சொல். உத்தரவு அரசே. அரசே, ஒரு தவறு நடந்து விட்டது, என்னை மன்னிக்க வேண்டும். என்ன நடந்தது? அரசியின் சிலம்பை நான் பத்திரமாகத்தான் பெட்டிக்குள் வைத்தேன். காலையில் பெட்டியை திறந்து பார்த்தால் சிலம்பை காணவில்லை அரசே. சிலம்பை காணவில்லையா? இன்னும் 2 நாட்களுக்குள் சிலம்புடன் இங்க வர வேண்டும். இல்லையேல் உனது தலை துண்டிக்கப்படும். கல்வனையும் கண்டுபிடித்தேனே, ஐயாவே மகராசாவே, காசிலம்பையும் கண்டு பிடித்தேன் ஐயா. வணங்குகிறேன் அரசே. பொற்கொல்லரே, சிலம்பு எங்கே? சிலம்பினை திருடிய கல்வன் அகப்பட்டு விட்டான் அரசே. எங்கே அவன்? அவரை பத்திரமாக அடைத்து வைத்துள்ளேன். யார் அங்கே? உடனே அந்த கல்வனை கொன்று சிலம்பை கொண்டு வாருங்கள். உத்தரவு அரசே. மதுரை சென்ற என் கணவன் பெறவில்லை என்னும் ஏனோ சிலம்பு விற்க சென்றவனே. காணவில்லை என்ன எனக்கு பயம் பயமாயிருக்குதையா. உன்னை என்னும் காணோ. கண்ணகி ஏது மரியா பேதையானாள் சபையோரை பாரும். கண்ணகி ஏது மரியா பேதையானாள் சபையோரை பாரும். பெண்ணே, உமக்கு என்ன நடந்தது? சிலம்பனை விற்க சென்ற என் கணவர் என்னும் வீடு திரும்பவில்லை. மதுரை நகரில் ஏதாவது நடந்திருக்குமோ என்று எனக்கு கவலையாக இருக்கிறது. பாண்டிய அரசனின் பணியாள் உன் கணவனை என் கணவனை பாண்டிமாதேவியின் சிலம்பை திருடிய கல்வன் என்று கூறி கோவலனை கொன்று விட்டார்கள். என் கணவன் கொலை உண்டாரா? என் கணவர் கல்வன் அல்ல, பாண்டிய மன்னா. பாண்டிய மன்னா, எனக்கு நீதி உரைப்பாயா? கோவலனின் செய்தி அறிந்தே கண்ணகியும் மங்கி அழுதாளே. கோவலனின் செய்தி அறிந்தே கண்ணகியும் மங்கி அழுதாளே. கண்ணகியில் கண்ணிரண்டும் துயிலின்றி சிவந்தனவே. கண்ணகியில் கண்ணிரண்டும் துயிலின்றி சிவந்தனவே. ராஜர், ராஜ கம்பீரர், ராஜா மாத்தாண்டர், பாண்டிய குலத்திலகர், மாமன்னர் நெடுஞ்செழியன் வருகிறார் வருகிறார் வருகிறார்.
என்னை உள்ளே விடுங்கள். ஆவேச கோலத்தில் உள்ளே வந்திருக்கும் பெண்ணே, யார் நீ? நீதியின் இலக்கணத்திற்கு பெருமை கொண்ட ஹரிகால் சோழனது பூம்புகாரி எனது ஊர். பெருவணிகன் மாசாத்துவானின் மருமகள். என் பெயர் கண்ணகி. உனது முறையீடு என்னவோ? நீதி வலுவா நெடுஞ்செழியா பாண்டியா, உன்னை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி நான். உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. ஓ, கோவலன் மனைவி, அந்த சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி. போதும், யாகாவாராயினும் நாகாக்க மன்னா, நாகாக்க. யார் கல்வன்? என் கணவரா கல்வன்? இல்லவே இல்லை. கையும் களவுமாக பிடிப்பட்டானே உன் கணவன். கல்வனை பாண்டியனின் நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியுமல்லவா? கொற்றவனே, குற்றம் புரிந்தவனே, என் கணவன் கோவலனை தான் இழந்தேன். கோவலனே, குற்றம் புரிந்தவனே, என் மனைவி சிலம்பை தான் எடுத்தான். பாண்டியனே, குற்றம் புரிந்தவனே, என் சிலம்பே கோவலன் தான் கொண்டான். முடியவில்லை, நம்ப முடியவில்லை, என்னால் முடியவில்லை, நம்ப முடியவில்லை. நம்ப வேண்டாம், நீயும் நம்ப வேண்டாம். உன்மேல் வழக்குரைக்க வந்தவள் நான் அல்லவோ. என் மீதே நீயும் குற்றம் கண்டாய், என்ன ஆதாரம் நீயும் கொண்டு வந்தாய்? ஆதாரம் இந்த என் சிலம்பு, இணையொன்றே கோவலன் விற்க வந்தான். அப்படி என்றால் அரசி அணந்திருக்கும் இந்த சிலம்பின் அடையாளம் என்ன? மாணிக்கமா, முத்துகளா, உந்தன் சிலம்பணிகள் என்னவாகும்? முத்துக்களே, அதுவும் நன்முத்துக்கள், என்னுடைய ராணியன் சிலம்பினிலே. மாணிக்கமாம், செந்நிற மாணிக்கமாம், என்னுடைய கால் சிலம்பினிலே. அப்படியா, அதையும் பார்த்திடுவோம். தேவினியும் சிலம்பை காட்டிடுவாய். இதோ பார் வெண்ணிற முத்துக்களை, என்னுடைய தீர்ப்பும் சரிதானே? அப்படியா, அதையும் பார்த்திடுவோம். எங்கே மறு சிலம்பே நீயும் காட்டிடுவாய். இதோ மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள் பாண்டியா. உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. அதுவும் மாணிக்கங்களா? அமைச்சர்களே, அரும்பெரும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? என்ன தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் அறம், மரம், திறம் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? மன்னா, உனக்கு செங்கோல் எதற்கு? மணிமுடி எதற்கு? உனக்கு வெண்கொற்ற குடைதான் எதற்கு? கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்லன். ஆராயாமல் அவசரத்தில் கொன்று வருக அவனை என்று ஆணையிட்ட நானே கல்வன் தாயே. என்னை மன்னித்துவிடு, என்னை மன்னித்துவிடு. அறம் தவறாது. குடிமக்களை காக்கும் என் ஆட்சி இன்று பிழை செய்தது. என் வாழ்நாள் இன்றே முடியட்டும். அரசே, அரசே, சாய்ந்த வெண்கொற்ற குடையை உங்கள் உயிர் கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள். இனி என் உயிர் தங்காது.
நெஞ்சில் தீயும் கண்ணில் பொறையும் கொண்ட கண்ணகி கொண்ட கண்ணகி மாமதுரை அழிய சபதமிட்ட பத்தினி சபதமிட்ட பத்தினி நீதியற்ற மதுரையை அழித்து விடு அழித்து விடு எங்கும் தீயே எதிலும் தீயே வெளிய தீயே எங்கும் தீயே வெளிது தீயே வெளிய தீயே எங்கும் தீயே எதிலும் தீயே வெளிய தீயே வெளிய தீயே வெளிய தீயே வெளிய தீயே. அரசியல் பிழைத்தார்க்கு அறம் கூற்றாகும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர். சங்கத்தமிழ் கவியமே மங்களமா 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 சிலப்பதிகார கவியமே